இந்த உலகத்துல ஒரு குழந்தை நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல காதல்னாலயோ கடவுள்னாலயோ பிறக்கல. பிறந்ததுக்கு காரணம் கம்ப்யூட்டர், ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த ஸ்பெர்ம்ல இருந்து தான் ஒரு குழந்தை பிறக்கணும்னு சூஸ் பண்ண காரணத்தினால ஒரு குழந்தை இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல பிறந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. உலகத்தோட முதல் ஏஐ அசிஸ்டட் பேபி இஸ் born ஆல்ரெடி நடந்துருச்சு. அண்ட் இன்னைக்கு வீடியோல ஒரு பயங்கரமான இந்த அட்வான்ஸ்மெண்ட் தான் உங்ககிட்ட நான் டீடைலா சொல்ல போறேன். நம்ம ஏதோ சினிமால தான் பார்ப்போம், ஏதோ ஃபியூச்சரா நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத வேகத்துல ஏஐ வந்து நம்மளோட வாழ்க்கைக்குள்ள புகுந்துட்டு இருக்குது. இந்த உலகத்துல பிறந்த எல்லா குழந்தைகளும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லக்ல நம்மளை விட ஃபாஸ்டரான ஸ்பெர்ம்ஸ் இருந்திருக்கும், நம்மளை விட ஸ்ட்ராங்கரான ஸ்பெர்ம்ஸ் இருந்திருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன் ஹிஸ்டரியில ஒரு கம்ப்யூட்டர் வந்து இந்த ஸ்பெர்மை குழந்தையா மாத்தணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்குது. அண்ட் அந்த குழந்தை பிறந்திருக்குது வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஏஐ அசிஸ்டட் பேபி. என்னமதுன்னு சொல்றேன், எனக்கு இன்னும் புரியல. ஃபியூச்சர்ல அப்ப என்ன ஆகும்லாம் நிறைய கேள்வி உங்களுக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டு இருக்கும். அதெல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பேச போறோம். எப்படி இது நடந்துச்சு, ஃபியூச்சர்ல எப்படி குழந்தை பிறக்கும், எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டுல நடக்கக்கூடிய எக்ஸைட்டிங்கான நியூஸ், வெறுமனே நியூஸ் பஞ்சாயத்து மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான நியூஸ், மிஸ்ட்ரீஸ், ஃபியூச்சர், டெக்னாலஜி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ நான் வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை என்னால டெய்லி உங்ககிட்ட 10 நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்துட்டீங்களா? அப்போ நான் தாங்க அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட வந்து என் கண்ணட்ட கரெக்டா சேர்க்கும். எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்தாச்சுல. இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நடந்திருக்குங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இது வந்து கிப்லி ஃபில்டர் கிடையாது, ஏஐ வச்சு வந்து எடிட் பண்ணது கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமா ஒரு விதத்துல ஏஐ உருவாகி இருக்குது. நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் ஏஐ பேபி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஏஐ பேபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூபிட்டி மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட போட்டிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் ஏஐ பேபி. அது நிறைய பேர் ஏஐ பேபி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஒரு குழந்தையை பெத்தெடுத்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. நோ, ஹியூமன்ஸ் குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஆனா அது எப்படி பண்ணும்? எப்படி கம்ப்யூட்டர் நம்ம என்ன மாதிரி ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க, எப்படி குழந்தை பிறக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வருதுன்னு தானே கேக்குறீங்க. ஐ வில் பிரேக் இட் டவுன் ஃபார் யூ. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து நடந்த விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெக்சிகோல ஹோப் கிளினிக் அப்படின்னு ஒரு ஐவிஎஃப் பண்ணக்கூடிய ஒரு கிளினிக் இருக்குது. ஐவிஎஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு நார்மல் மெத்தட்ஸ் மூலியமா, செக்ஷுவல் மெத்தட் மூலியமா கஷ்டமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய கப்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, சக்சஸ் கம்மியா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஐவிஎஃப் ஓட சப்போர்ட் எடுப்பாங்க. ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனோட ஸ்பெர்ம் எடுத்துருவாங்க, ஒரு பொண்ணோட எக் எடுத்துருவாங்க. அந்த ரெண்டையுமே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா ஒரு இன்ஜெக்ஷனை வச்சு இந்த ஸ்பெர்ம் அந்த எக்குள்ள ஒரு டாக்டர் அனுப்புவாங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு டாக்டர் அனுப்புவாங்க. அந்த டாக்டர் எந்த ஸ்பெர்ம் அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எது கரெக்டா இருக்கு, இந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு குழந்தையா மாறணும்னு ஒரு டாக்டர் என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி இந்த எக்குள்ள அனுப்புவாங்க. இந்த மாதிரி எக் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வச்சிருவாங்க. அந்த எக் வந்து அதுக்கப்புறம் வளர்ந்து ஒரு குழந்தையா மாறி பிறக்கும். இதுதான் வந்து இந்த ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கான்செப்ட்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே பேசிக்கா இதுதான். ரொம்ப லேமன் டர்ம்ஸ்ல இதை சொல்லியிருக்கேன். பட் இந்த ப்ராசஸே நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹியூமன் ப்ராசஸ். அதுல என்னதான் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் அப்புறம் நீடில் எல்லாம் யூஸ் பண்ணாலும் ஒரு குழந்தை எந்த ஸ்பெர்ம் குழந்தையா மாறணுங்கிறத வந்து ஒரு டாக்டர் டிசைட் பண்றாங்க, ஒரு எம்பிரியாலஜிஸ்ட் வந்து டிசைட் பண்றாங்க. அவங்க வந்து ஹியூமனா உள்ளுக்குள்ள அதை அனுப்புறாங்க. இது ஒரு ஹியூமன் பாலிசி. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல சக்சஸ் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 35%. கடந்த 40 வருஷமா ஐவிஎஃப் இந்த உலகத்துல இருக்குது. அண்ட் சக்சஸ் ரேட் வந்து 35% தான் இருக்குது. உலகத்துல வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து ஐவிஎஃப் நால பிறந்தவங்க இருக்காங்க. ஆனா சக்சஸ் ரேட் 35% தான். இந்த சக்சஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது தான் எங்களோட கோல். குழந்தை பெத்துக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்க ஏஐ யூஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நாங்க குழந்தை பெத்துக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப்போட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சீவபிள் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப். இவங்க ஒரு புது டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணிருக்குது, இப்போ என்ன பண்ணிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா என்ன பண்ணிருச்சு நான் சொல்லிடுறேன். ஸ்கேன்ட் thousands of sperms. ஓகேவா? சோ பேசிக்கா ஒரு எக்க வந்து ஒருத்தங்க டொனேட் பண்ணிட்டாங்க. அந்த லேடி வந்து கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கிறவங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு 20ஸ்ல இருக்கிறவங்க, 30ஸ்ல இருக்கிறவங்க கிடையாது. she is in her 40s. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் ஐவிஎஃப்ல இந்த மாதிரி குழந்தை பெத்துக்கணும்னு ட்ரை பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி அதுக்கு சக்சஸ் ரேட் 35% தான் இருக்குது. ஓகேவா? என்னதான் நம்ம வந்து டெக்னாலஜிலாம் அட்வான்ஸ் இருந்தாலும் நம்ம டாக்டர் வந்து ஒரு ஸ்பெர்மை ஒரு எக்குள்ள ஃபியூஸ் பண்ண, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஃபியூஸ் பண்ண வைக்கணும். அது ஒரு லேப்ல நடக்கும். ஓகேவா? ஒரு பெட்ரி டிஷ்ல நடக்கும். அதை வந்து பண்ண ட்ரை பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து அது ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பேசிக்கா ஹியூமன் எரர்னாலே ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. கை ரொம்ப நடுங்கிருச்சுன்னா ஃபெயில் ஆகும். பேட் மூட் இருந்துச்சுன்னா அவங்க அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு தான் டெக்னாலஜி உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. சோ என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்சீவபிள் லைஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அந்த ஹோப் கிளினிக் இதுல தான் வந்து அந்த 40 வயசு லேடி வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெற்றுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்க கூட பேசி நாங்க ஏஐ டெக்னாலஜி ஒன்று வச்சிருக்கோம், இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கன்சீவ் ஆக முடியாத 40 வயசு பெண் கிட்ட வந்து ஒரு டோனரோட எக், ஓகேவா, அப்புறம் வந்து ஒரு ஸ்பெர்ம். இந்த ஸ்பெர்ம் இதுல வந்து ஆயிரக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி முதல்ல படிக்குது, இந்த ஏஐ வந்து படிக்குது, ஓகேவா. இத்தனை ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஸ்பெர்ம் குழந்தையா மாறணும், ஒரு ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்துச்சுனா தான் குழந்தை பிறக்கும், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த ஸ்பெர்ம் வந்து குழந்தையா மாறும்? நீங்க எப்படி குழந்தையா பிறந்தீங்க, நீங்க எப்படி பிறந்தீங்க, நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க, நான் எப்படி உயிரோட இருக்கேன், இதெல்லாம் வந்து டெக்னாலஜி சூஸ் பண்ணல. இதெல்லாம் முழுக்க முழுக்க லக். நம்மளை விட ஸ்ட்ராங்கரான ஸ்பெர்ம்ஸ் இருந்திருக்கும், நம்மளை விட ரொம்ப என்ன சொல்ல வேகமா ஓடின ஸ்பெர்ம்ஸ் இருந்திருக்கும், ஆயிரம் இருக்குது. ஆனா நம்ம உருவாகணும்னு தலையில எழுதி இருக்குது, நம்ம உருவாயிட்டோம். இட்ஸ் ஷியர் லக். பட் இப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து சூஸ் பண்ணுது, ஆயிரக்கணக்கான ஸ்பெர்ம்ஸை வந்து பாக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஸ்பெர்ம் வந்து குழந்தையா மாறுறதுக்கான சக்சஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ வந்து ஒரு ஸ்பெர்மை சூஸ் பண்ணுது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்து நான் என்னன்னு சொல்றேன். இட் ஸ்கேன்ட் ஆல் த ஸ்பெர்ம்ஸ், செலக்டட் த மோஸ்ட் ஆக்டிவ் அண்ட் ஹெல்தி லுக்கிங் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்ப்யூட்டர் வந்து சூஸ் பண்ணுது இந்த ஸ்பெர்ம் சரியா இருக்கும் குழந்தையா மாறுறதுக்குன்னு. இட் யூஸ்ட் லேசர் டு ஃப்ரீஸ் தட் ஸ்பெர்ம் இன் பிளேஸ், ஓகேவா. லேசர் யூஸ் பண்ணி இட் ஹாஸ் ஃப்ரோசன் த ஸ்பெர்ம் இன் பிளேஸ். மூணாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா தென் ரோபோட்டிக் ஆர்ம், ஹியூமன்ஸ் கிடையாது, ஓகேவா, ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு ரோபோட்டோட ஆர்ம் வந்து இன்ஜெக்டட் இட் இன்டு an egg. இந்த ஸ்பெர்மை வந்து எக்குக்குள்ள ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. அண்ட் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மீதி வந்து பயாலஜி தான். ஓகே, மறுபடியும் அம்மாவோட வயித்துக்குள்ள வச்சாச்சு. இனிமே வந்து இந்த குழந்தை வந்து உருவாகி அந்த குழந்தை வந்து மார்ச் மாசம் மெக்சிகோல பிறந்துருச்சு. அண்ட் தட் இஸ் த வேர்ல்ட்ஸ், இது ஒரு பையன், ஓகேவா. இந்த பையன் தான் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஏஐ அசிஸ்டட் ஐவிஎஃப் பேபி. ஏஐ அசிஸ்டட் பேபியே பேசிக்கா இந்த பையன் தான் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட். அண்ட் இது வந்து பயங்கர நியூஸா எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்குது. அண்ட் மொத்த ப்ராசஸே, ஓகேவா, இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், அவ்வளவு ஈஸி கிடையாது. 40 வருஷமா நம்ம வந்து எவ்வளவு சயின்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் நம்ம 35% தான் சக்சஸ் ரேட்ல இருந்துட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸை இந்த ஏஐ பண்ணி முடிக்கிறதுக்கு, செலக்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணி வைக்கிறது எல்லாத்துக்கும் வந்து 9 மினிட்ஸ் எடுத்திருக்குது. அண்ட் இதுல இன்னும் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர் வி வில் கோ ஃப்ரம் ஹியர்ங்கிறது தான். இது வந்து நிறைய பேர் எப்படி பாக்குறாங்கன்னா நிறைய குழந்தைங்களை பிறக்க வைக்கிறதுக்கு இது நல்ல விஷயம், நிறைய அப்பா அம்மானால வந்து குழந்தை பெற்றுக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு டெக்னாலஜி இன்னும் ஹெல்ப் பண்ணுது. ஏஐ செலக்ட் பண்ணி இந்த குழந்தையை கொடுக்கிறது வந்து நல்ல விஷயம் தானே ஒரு சைடு பேசினாலும், இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஐ வந்து சூஸ் பண்ணது யாரு குழந்தையாகணும்னு, யார் இந்த உலகத்துல பிறக்கணுங்கிறது வந்து இது வரைக்கும் யாரும் நம்ம சூஸ் பண்ணல. அப்படியே ஒரு டாக்டர், ஒரு எம்பிரியாலஜிஸ்ட் வந்து ஒரு ஸ்பெர்ம் எடுத்து வைங்கன்னு சொன்னாலும் அது வந்து அந்த எம்பிரியாலஜிஸ்டோட இன்ட்யூஷன், ஓகேவா. இது வந்து ஒரு ஏதோ ஒரு நம்மள தான ஒரு இன்ட்யூஷன் இருக்குல்ல அதுக்குள்ள, அந்த மாதிரில அது எதுவுமே கிடையாது. சோ எம்பிரியாலஜிஸ்ட் எல்லாம் படிச்சிருப்பாங்க, பட் அங்க ஒரு கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணல. பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பெர்ம் சூஸ் பண்றது வந்து சரி கிடையாது அப்படின்னு ஒரு சைடு பேசுறாங்க. ஏன்பா அப்படி சொல்றேன்னு கேட்டா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், இதுக்கு அடுத்து என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்றாங்க. ஃபியூச்சர்ல ஸ்பெர்ம் செலக்ஷன் மட்டும் கிடையாது, எக் செலக்ஷனும் ஏஐ பண்ணும். சோ எந்த எக் வந்து இந்த ஸ்பெர்மோட மேட்ச் ஆகணுங்கிறதையுமே வந்து ஏஐ கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மையும் எக்கையும் மேட்ச் பண்றது இருக்குல்ல, எந்த காம்பினேஷன்ல இந்த எக்கும் இந்த ஸ்பெர்மும் மேட்ச் ஆச்சுன்னா பிறக்கிற குழந்தை வந்து இருக்கிறதுக்குள்ள ட்ரைட்ஸாவே வந்து அந்த அப்பா அம்மா என்ன கேட்கறாங்களோ அந்த மாதிரி ட்ரைட்ஸோட மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து டிசைட் பண்ண முடியும், ஏஐ வந்து டிசைட் பண்ணுங்கிறாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக் அனாலிசிஸ் வந்து நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப்னு சொல்றாங்க. அண்ட் ட்ரைட் இந்த இதெல்லாம் இந்த ஸ்பெர்முக்குள்ள எனக்கு வச்சு கொடுங்க, இந்த இதெல்லாம் இந்த எக்குள்ள வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த குழந்தை இவ்வளவு ஹைட்டா இருக்கணும், இந்த முடி இந்த கலர்ல இருக்கணும், அந்த டெய்லர் மேட் பேபிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்டர்நெட்ல ரொம்ப ஃபேமஸ், அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம ஒரு காலத்துல வந்து நோய் வந்துச்சுன்னா கடவுள் வந்து சபிச்சிட்டாரு, அவர் பாவம் பண்ணிட்டு அதனால சாகுறான் அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு நோய் வந்துச்சுன்னா அது யாரா இருந்தாலும் இன்னைக்கு சயின்ஸ் காப்பாற்ற முடியற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இது அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதர்களால உருவாக்க முடியாத ஒரு குழந்தைய, எந்த கடவுளை கும்பிட்டாலும் கிடைக்காத ஒரு குழந்தைய ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்னைக்கு உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த அம்மாவையே எடுத்துக்கோங்களேன், இந்த 40 வயசு பொண்ணையே எடுத்துக்கோங்களேன். அவங்க பலமுறை குழந்தை பெற்றுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பலமுறை ஐவிஎஃப்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்குது. ஒரு 40 வயசு பொண்ணு அம்மா ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி எத்தனை தடவை டோனர் கிட்ட போயிருக்கணும், எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபெயில் ஆகி வந்த ஒரு விஷயத்த ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு டெக்னாலஜி வந்து நீங்க அம்மாவாக முடியும், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க முடியும்னு உருவாக்கி காமிக்குதுல, அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னு இன்டர்நெட்ல சொல்றாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் டிபேட்டும் அங்கே நடந்துட்டு இருக்குது. என்னைய பொறுத்தளவுக்கு ஒரே விஷயம் தான், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னைக்குமே ஹியூமனிட்டியை முன்னாடி சொல்றதுக்கு புஷ் பண்ணிருக்கே தவிர பிடிச்சி கீழே இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதே கிடையாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அக்செப்டன்ஸ் என்னைக்குமே பிரச்சனையா தான் இருந்திருக்குது. சூரியன் வந்து நடுவில் இருக்குது, எர்த்து தான் சுத்திட்டு இருக்குன்னு சொன்னப்போ அன்னைக்கு சொன்னவரை கல்லால் அடிச்ச கூட்டம் தான் நம்மலாம். ஆனா அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்மள அட்வான்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு ரேஸாவே மனித இனமாவே நம்ம அட்வான்ஸ் ஆகிறதுக்கு சயின்ஸ் என்னைக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சொசைட்டியா ஒருத்தங்களை வந்து இந்த ஒரு பொண்ணை வந்து எவ்வளவு அந்த சொசைட்டி வந்து தப்பா பேசும்னு யோசிச்சு பாருங்களேன். மலடின்னு சொல்லிடுவாங்க, குழந்தை பெத்துக்கு தெரியலம்பாங்க, அந்த பையனா அதே மாதிரி ஆம்பளை இல்லம்பாங்க, என்னெல்லாம்
என்னெல்லாமோ டயலாக் வரும்ல, அது எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டர் இன்னைக்கு சால்வ் பண்ணி குடுக்குதுனால், அவங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு அப்பா, அம்மாவாகக்கூடிய ஒரு ஒரு ரேரான ஒரு விஷயத்த, ரொம்ப பியூரான ஒரு விஷயத்த ஏஐ குடுக்குதுன்னா, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ப்ராப்ளம். பட் அதுக்கப்புறம் அதுல சில எத்திக்ஸ் இருக்குது. ஆஃப் கோர்ஸ் நம்ம வந்து டெய்லர் மேக் பண்ணலாமா பேபிஸ? அதெல்லாமே அடுத்த ஸ்டெப். பட் இந்த டெக்னாலஜி இப்போ மனுஷங்களுக்குள்ள வந்திருக்கிறது பயங்கரமான விஷயம். சக்சஸ் ரேட்ட இது பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஐவிஎஃப்ல வந்து 35% இருக்கிற சக்சஸ் ரேட்ட இது இன்னும் அட்வான்ஸ் பண்ணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சின்ன எக்குக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமா ஒரு ஸ்பெர்ம உள்ள இறக்கணுங்கிற ஒரு கோல் இருக்குல்ல, இது ஒரு ஹியூமன் ஹேண்ட் மூலியமா பண்றப்போ நம்மளுக்குன்னு ஒரு சின்ன ஷேக் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் எம்பிரியாலஜிஸ்டா இருந்தாலும் அவங்க ஒரு ஹியூமன்னு ஒண்ணு வந்தாலே அங்க வந்து ஒரு ஹியூமன் எரர் இருக்க வாய்ப்பு இருக்குது. மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர் கிட்ட குடுக்குறப்போ இந்த சக்சஸ் ரேட் ஆஃப் ஹேவிங் an IVF பேபி வந்து 35% இருந்து மோர் தென் 50% போக வாய்ப்பு இருக்குன்னு சில இடங்கள்ல ஸ்பெகுலேட் பண்றாங்க. விச் மீன்ஸ் ரெண்டுல ஒருத்தங்க IVF கிளினிக் உள்ள போனாங்கன்னா அவங்க ஒருத்தங்களாவது பெரிய குழந்தையோட வருவாங்கங்கிறது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். நான் சொல்றது வந்து இன்னைக்கு நார்மலா இருக்கிற, அதாவது நார்மல்னு நான் சொல்றப்போ குழந்தை பத்தி பெருசா யோசிக்காதவங்களுக்கு, இன்னைக்கு நீங்களே குழந்தையா இருந்தீங்கன்னா, நீங்களே ஒரு ஸ்கூல் காலேஜ்ல இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகாது. பட் அப்பா அம்மாவாக ஆகணும்னு ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒரு அட்டெயின் பண்ண முடியாத ஒரு ஜோன்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் இப்போ சொல்ற விஷயம் வந்து ஒரு ஏதோ காதுல வந்து இன்பத்தேன் வந்து இது காயுதுங்கிற மாதிரி தான் இருக்கும். இது அவங்களுக்கான ஒரு விஷயம். அண்ட் இதுல இன்னொரு ஒரு பாசிபிள் ஃபியூச்சரும் இருக்குது. லாங் இன்டு தி ஃபியூச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து ஸ்பெர்மையும் எக்கையும் மட்டும் செலக்ட் பண்றது கிடையாது, அதை தாண்டி நம்ம லேப்லயே மொத்த குழந்தையவே வளர்க்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மச் இன்டு தி ஃபியூச்சர். ஓகேவா? அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்லாம் எனக்கு தெரியாது, 50 100 எனக்கு தெரியாது. பட் ஃபியூச்சர்ல ஒரு பொண்ணு பிரெக்னன்ட்டே ஆக தேவையில்லை, ஒரு ஸ்பெர்மும் ஒரு எக்கும் பார்ட்னர்ஸ் 2 பேரும் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு லேப்லயே வந்து வயித்துக்குள்ள ஒரு குழந்தை எப்படி உருவாகுமோ ஒரு லேபுக்குள்ள வச்சு உருவாக்கி நம்ம ஒரு குழந்தைய வந்து அந்த அப்பா அம்மா கிட்ட கொடுக்க முடியும். திஸ் இஸ் மச் இன்டு தி ஃபியூச்சர். ஓகேவா? ரொம்ப லாங் டர்ம் ஃபியூச்சர். பட் அதை நோக்கி தான் டெக்னாலஜி போயிட்டு இருக்குது. அந்த ஒரு நொடியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்கங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏஐ வந்து இன்னைக்கு எந்த குழந்தை பிறக்கணும்னு யோசிக்கிறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? பட் எனக்கு ஒரு விஷயம் எக்ஸைட்டிங்கா இருக்குது. உலகத்துல இதுவரைக்கும் மனிதர்கள் வந்து யாரு பிறப்பாங்கங்கிறது லக்கா இருக்கிறது, இப்ப கம்ப்யூட்டர் கோடா மாறுறது இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணதுல யாருங்கிறத, யாரு குழந்தை ஆகணும், எந்த ஸ்பெர்ம் குழந்தை ஆகணுங்கிறது, அது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருக்குது. இது நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா இல்ல கெட்ட விஷயம் நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஒப்பீனியன் இது நல்ல விஷயம் தான். பட் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த மொத்த வீடியோவுமே வந்து நான் எப்படி பேசணும், என்னென்ன பேசணுங்கிறத வந்து டிசைட் பண்ணது நான் கிடையாது, ஏஐ தான். உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸைட்டிங்கான டாபிக் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா மதன் கோரின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா அங்க வந்து ஸ்பாட் பண்ண முடியும். அங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. I'll see you tomorrow. and உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த நியூஸ் கண்டிப்பா தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. Love you all. Take care. Bye. Cheers and G's.